பெரிய இதுலேயே உட்கார வச்சுட்டு உட்காந்து இருக்கிற மக்கள் சேர்ந்து எனது பெருமதிப்புக்குரிய ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்களே, அன்பு வணக்கம். வேய்க்க வைத்த விஐபி என்ற பெயரிலே நான் சந்தித்த பல விஐபிகளை பற்றி சொல்லப் போகிறேன். நான் உங்கள் அன்பு மூத்த பத்திரிகையாளர் ஆர் கண்ணன் என்ற விஜயா கண்ணன். அன்பு நேயர்களே, நாம் சந்திக்கிற போது பலர் நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். ஆனால் சிலர் தான் நம்ம மனசில் பதிவாங்க. விஐபிகள் எத்தனையோ பேர் விஐபிகள் இருப்பாங்க. ஆனால் சில விஐபிகள் தான் நமக்கு பாடமாக அமைவார்கள். நமக்கு எல்லாருக்குமே. காரைக்குடி பிரபு டெண்டல் மருத்துவமனை நடத்தி வரும், பெயர் புகழுடன் நடத்தி வரும் டாக்டர் TK பிரபு அவர்கள்தான் நான் சந்தித்த வேய்க்க வைக்கும் விஐபி என்று சொல்வேன். இவரை நான் எப்படி சந்தித்தேன்னா, நம்ம பட்டிமன்ற சூப்பர் ஸ்டார் ஞானசம்பந்தன் சார் இவரை ஒரு பேட்டி எடுத்து அவருடைய யூடியூப்பில் போட்டிருந்தார். அதை பார்த்து நான் வியந்து போயிட்டேன். இந்த TK பிரபு சாரை சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஞானசம்பந்தன் சார் எவ்வளோ பெரிய தமிழ் மேதைன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வசிஷ்டர், அவர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கின TK பிரபு சாரை பார்த்தே திருணுன்னு போய் சந்தித்தேன். ஓம் சரண பத்திரிகைக்கு அவர் பேட்டியும் எடுத்தேன். ஆனால் அப்போ தான் அவர் பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் குடும்பமும் அவருக்கு இருந்தது தெரிஞ்சது. அவருடைய தாத்தா சுதந்திரப்பட்ட தியாகி எம்எல்ஏவாக அந்த தொகுதியில் நின்றவர்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. TK பிரபு அவர் பார்க்கவே அப்படி ஹீரோ மாதிரி, காரைக்குடி கதாநாயகன் மாதிரி இருப்பார். காரைக்குடி கதாநாயகன் தான் சொல்லணும். அவரை அழகாக இருப்பார். அவர் நிச்சயம் அவர் நினச்சா சினிமாவில் நினச்சா பெரிய ஹீரோ ஆகிடுவார். சீரியல் நடித்தா தொடர்ந்து பல சீரியல்கள் இவருக்கு வாய்ப்பு வரும். ஆனால் அவர் பல் டாக்டராக இருக்க விரும்புகிறார். அவருடைய துணைவியாரும் அற்புதமான அதிநவீன சிகிச்சைகள் கொடுக்கக்கூடிய பிரபு டெண்டல் ஆஸ்பத்திரி நடத்திட்டுருக்காங்க. மக்கள் இவர் மேலே அப்படி ஒரு பாசம் காட்டுறாங்க. காரணம், இவர் பல உதவிகளை மக்களுக்கு செஞ்சிட்ருக்கார். பல வழிகளில் ஆன்மீக கோயில்களுக்கு சென்று உதவி செய்கிறார். கோவிலை பெருக்கி சுத்தப்படுத்துகிறார். பண்ணுவாங்களா இந்த காலத்தில்? பல ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. ஏழைகள் கல்விக்கு உதவுறாரு. சிறுவர்களுக்கு தினசரி இவருடைய கிளினிக்லேயும் சரி, இவர் போகிற இடங்கள்லாம் ஒரே திருவிழா மாதிரி இருக்கும். கோலாகலமாக இவர் மாலை போட்டு இவர் வரவேற்பாங்க. மக்கள் இவர் மீது அளப்பரிய ஒரு அன்பு வச்சுருக்கார். இவர் தாவைக்க தமிழ்நாடு வெற்றி கழகம் சார்பாக இங்கே நிற்க போகிறாரு. நிச்சயம் ஒரு எம்எல்ஏ ஆகிடுவார், அது சந்தேகமே இல்லை. அந்த அளவு ஆதரவு இவருக்கு இருக்குது. அதுக்கு சொல்ல வரேன். அப்படிப்பட்ட மனிதனான நமது TK பிரபு சார் எல்லார்ட்டையும் அன்போடு இருப்பார். அவர் கட்சி பேதம் எதுவுமே கிடையாது. எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பார். அதனால தான் மக்கள் இவரை கொண்டாடுறாங்க. அவரை பார்த்தாலே குதூகலிக்கிறாங்க. அவர் TK பிரபுன்னு பேரை சொன்னாலே கும்பிட்றாங்கன்னா பாருங்களேன். அப்போ அந்த பேருக்கே அவ்வளோ வேல்யூ இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். உண்மையிலேயே வேக்க வச்சுட்டார் அந்த விஐபி. அவர் கோயில்களில் ஆட்டுற தொண்டு, மக்களை பார்த்து சந்திக்கிற தொண்டு, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மெய் செலுத்து போகிறோம். உண்மையிலேயே வேக்கிறத விஐபிங்கிறது நமது TK பிரபு தான். அவர் தொடர்ந்து பல சேவைகளை செய்யணும், மக்கள் சேவைகளை செய்யணும், மக்கள் மனசில் நிறையணும்னு, எப்பவும் நிறைஞ்சிருக்கணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். மூத்த பத்திரிகையாளராக வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. ஸ்ரீ மீடியா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதுபோல் ஸ்ரீ மீடியா யூடியூப்பில் வரும் அத்தனை செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல, உண்மை செய்திகள்.